அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. 3வது அத்தியாயம் 185வது வசனத்தில் அல்லாஹ் இப்படி நினைவுபடுத்துகின்றான், குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாக்களும் மரணத்தை சுவைக்கக்கூடியதே. அதாவது இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லோரும் மரணம் அடைந்தே ஆகுவார்கள் என்ற தகவலை 3வது அத்தியாயம் 185வது வசனத்தில் அல்லாஹ்தான் நினைவுபடுத்துகின்றான். பொதுவாக அன்றைய காலத்திலிருந்து இன்றைய காலம் வரை படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளும் அதன் கொடுக்கப்பட்ட தவணையின் அடிப்படையில் அந்த மரணத்தை அடையக்கூடிய நிலையை நாங்கள் பார்க்கலாம். அது நபிமார்களாக இருந்தாலும் சரி, ஏனைய மக்களாக இருந்தாலும் சரி, அதையும் தாண்டி எந்த படைப்பாக இருந்தாலும் குறிப்பிட்ட காலத்தோடு அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின் அடிப்படையில் மரணத்தை அடையக்கூடிய நிலையை நாங்கள் கவனிக்கலாம். அதை அல்லாஹ்தஆலா இன்னொரு இடத்தில் சொல்லக்கூடிய நேரத்தில் 55வது அத்தியாயம் அர் ரஹ்மான் என்று சொல்லக்கூடிய சூராவில், அதாவது குல்லு மன் அலைஹா ஃபானின் வயபுகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம், அதாவது இந்த பூமியின் மீது இருக்கக்கூடிய அனைத்தும் அழியக்கூடியதே. குல்லுமன் அலைஹா ஃபான், இந்த உலகத்தில் இந்த பூமியின் மீது இருக்கக்கூடிய அனைத்தும் அழியக்கூடியது. வயபுகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம், கண்ணியத்துக்குரிய சங்கைமிக்க அல்லாஹ்வுடைய அந்த முகம் மட்டும் அப்படி இருக்கும். அதாவது அல்லாஹ் மட்டும் தரித்திருப்பான், எல்லாமே அழிந்து விடும் என்று சொல்லக்கூடிய தகவலை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, நானாக இருக்கலாம், கேட்கக்கூடிய நீங்களாக இருக்கலாம், எங்களுக்கென்று அல்லாஹ்தஆலா ஒரு காலத்தை, நேரத்தை, ஒரு தவணையை ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றான். ஆகவே நிச்சயமாக நாங்கள் ஒவ்வொருவர்களும் மரணத்தை அடைந்தே ஆக வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அல்லாஹ்தஆலா இந்த மரணத்தை அடிக்கடி எங்களுக்கு நினைவுபடுத்துகின்றான். எதையெல்லாம் மார்க்கமாக படிக்கின்றோமோ, கேட்கின்றோமோ, விளங்குகின்றோமோ அதையெல்லாம் உள்ளத்தில் இருத்தி வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கும் கடைசி நேரத்தில் கடன் இல்லாத நிலையில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னலாக அல்லாஹ்தஆலா நம் அனைவரும் மரணிக்க செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.